அதாவது ஒவ்வொரு மாணவருக்கும் ஓராண்டு கல்வி வழங்குவதற்கு மட்டும் 50,000 ரூபாய் அரசு செலவு செய்யும். அது இல்லாமல் முக்கியமாக இந்த கல்வி அரசுக்கு, அதாவது என்ன ஒன்று சொல்கிறேன் நான், கடந்த 10 ஆண்டு காலத்தில், அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 70 லட்சம் மாணவர்கள் படித்தார்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 70 லட்சத்திலிருந்து அது 45 லட்சமாக குறைந்திருக்கிறது. மன்னிக்கணும், 75 லட்சத்திலிருந்து 45 லட்சமாக குறைஞ்சிருக்கிறது இந்த 10 ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கூடத்தில். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. இன்னைக்கு அது 65 லட்சம் மாணவர்களாக உயர்ந்திருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்போது என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. 10 வருஷத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் 30 லட்சம் மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க. தனியார் துறையில் 30 லட்சம் மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நடத்துறீங்க? எதுக்கு அரசு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? அதனால தான் எங்கள் பட்ஜெட்டில் இதில் அரசு பள்ளிக்கூடத்தில் மேம்படுத்தி முக்கியமாக ஆசிரியர்களை நியமனம் பண்ணணும். அதுதான், அதாவது 5 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 60,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஓர் ஆசிரியர் பள்ளியிலே இருக்காது. அதாவது 4,700 தொடக்க பள்ளியில் ஓர் ஆசிரியர் பள்ளிக்கு தான் இருக்குது. இப்போ அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான். எத்தனை பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்குது? அரசு பள்ளி 4,700 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதனால் அப்படி ஒரு நிலை இருக்காது. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 4 லட்சம் ஆசிரியர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எளிமையான முறையில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும். அது இல்லாமல் அரசு பள்ளிகள் ஒப்பந்தம் அடிப்படையில் தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணியாற்றும் கணினி ஆசிரியர்களுக்கு பிற சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். 10, 12 வகுப்பு பொது தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும். அது இல்லாமல் மாணவர்களுக்கு இலவச மடிகணினி, இலவச கை கணினி வழங்கப்படும். 9ஆவதுலேருந்து அப்புறம் 6ஆவது இருக்குது, அப்புறம் 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும். பட்ட படிப்புக்கு கல்வி கட்டணம் இல்லை, அதுவும் அரசு ஏற்றுக்கொள்ளும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் அனைவருக்கும் பட்டப்படிப்பு கட்டணமின்றி வழங்கப்படும். அனைத்து தொகுதிகளிலும், அதாவது இப்போ கிட்டத்தட்ட கலை அறிவியல் கல்லூரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டில் ஒரு 180 கல்லூரியில் இருக்கிறது. ஆனால் தொகுதிகள் பார்த்தா 234 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள். அதில் ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் 2 கல்லூரியெலாம் இருக்குது. இன்னும் ஒரு 60 கல்லூரியை தொடங்கப்படும். எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி குறைஞ்சது ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 மகளிர் அரசு கலை கல்லூரி தொடங்கப்படும். அதாவது மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு பொறியியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரி 2000 பேர் 5,10. அதாவது 10,000 உதவி பேராசிரியர் நியமிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் நீட் தேர்வு விலக்கு. அதாவது கடந்த தேர்தல் நேரத்தில் திமுக அவங்க பிரச்சாரமே செஞ்சது, இப்போ இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வீதிக்கு வீதி பிரச்சாரம் செஞ்சது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு. ஆனால் 5 ஆண்டுகள் ஆகியும் ரத்து பண்ண முடியல. பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீட்டை திமுக தேர்தலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க. நீட்டை ரத்து பண்ணல, அந்த நீட்டை திமுக தேர்தல் அறிக்கையிலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசடி இது. பொதுவாக நாங்கள் திமுக சொன்னது, நாங்கள் பொதுவாக நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். எப்படி ஒரு மோசடி திமுக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும். சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், மத்திய அரசை வலியுறுத்தி, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு அளிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது இல்லாமல் செயற்கை அறிவுத்திறன் பல்கலைக்கழகம் சென்னையில்
செயற்கை அறிவுத்திறன் பல்கலைக்கழகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐ யூனிவர்சிட்டி சென்னையில் தொடங்கப்படும். கோவையில் திறன் பல்கலைக்கழகம், ஸ்கில் யூனிவர்சிட்டி கோவையில், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் திறன் சார் அறிவு மையங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமில்லை, அதே போன்ற மருத்துவத்துறையிலையும் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்து அதில் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏன்னா இப்போ 7 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, 6 மாவட்டத்தில் இல்லை, கடலூரில் கூடுதலாக ஒன்று தொடங்கப்படும். 2வது ஏன்னா இந்த அதாவது எவ்வளோ மோசடினா 5 ஆண்டு காலத்தில் திமுக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கலை. 5 ஆண்டு காலத்தில் திமுக ஒரே ஒரு MBBS இடம் கூட உயர்த்தலை. மருத்துவத்துறை நீங்கள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க, ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு குழந்தை இறந்ததுக்கு அதெல்லாம் நிறைய பிரச்சனை, சம்பந்த பிரச்சனைலாம் பெற்றோர்கள்லாம் அடித்து, காவல்துறை அடித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அதே போன்று அரசு மருத்துவ கல்லூரியில் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதியோர் சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும். இது இல்லாமல் நான் ரொம்ப இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, யூராலஜி, அப்போ எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் அதிகமாக கடன் வாங்குவது எதற்குன்னா மருத்துவ செலவுக்கு தான். அது குறைக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும். அதனால் அது ஒன்று. அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவம், 2மே இலவசம் நாங்கள் கொடுக்க போகிறோம். இலவச கல்வியும் கொடுக்க போகிறோம், இலவச மருத்துவமும் நாங்கள் தரமான மருத்துவம் இலவசமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே போன்று அதற்கு பட்ஜெட்டில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக மருத்துவத்துறைக்கு வெறும் ஐ திங்க் 19,000 22,000 கோடி தான் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்களில் நாங்கள் 1,10,000 கோடி ஒதுக்கீடு செய்து இலவச மருத்துவமும் நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் வழங்குவோம். அதே போன்ற 1,00,000 ஆஷாக்களை நியமனம் செய்வோம். ஆஷாக்கள் என்றால் அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ஆஷாக்கள் இருக்கின்றார்கள். அதாவது வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ ஒரு பாலிசி எடுத்தாங்க வேண்டாம், ஆனால் இன்னைக்கு அந்த பாலிசி மாற்றி ஆஷாக்கள் 1,00,000 ஆஷாக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு குக்கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 70,000, சாதாரண கிராமங்கள் 45,000 கிராமங்கள் இருக்குது. இன்னும் குக்கிராமெல்லாம் 75,000. அந்த 75,000 கிராமங்களுக்கு பணியாற்றுகின்ற வகையில் 1,00,000 ஆஷாக்கள் நியமனம் செய்யப்படும். 108 ஆம்புலன்ஸ் வந்து 2,500 உயர்த்தப்படும். இன்றைக்கி 1,300 தான் இருக்குது. திமுக அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1,300 2,000 உயர்த்தப்படும் சொன்னார்கள். ஆனால் வெறும் 70 ஆம்புலன்ஸ் தான் உயர்த்தினார்கள் 5 ஆண்டு காலத்தில் திமுக. அதிலையும் தோல்வி அடைந்து விட்டார்கள். அதே போன்று சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அது கேட்பீங்க, என்ன சமூக நீதி கணக்கெடுப்புனா என்ன? அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இப்போ நாங்கள் சில பேருக்கு அந்த சாதின்னு அந்த பேரை பிடிக்கல, அதனால தான் இப்போது சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போது பிராக்கெட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது செய்யாத திமுக அரசை தமிழக மக்கள் உறுதியாக மன்னிக்க மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் திமுக செய்திருக்கிறது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எவ்வளோ நன்மைகள் வந்திருக்கிறது, எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க, எவ்வளோ இடஒதுக்கீடுகள் வழங்கியிருக்கிறார்கள், எவ்வளோ உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு அவசியமானது உள்ஒதுக்கீடு. எத்தனையோ மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும், குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு அவசியம். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பட்டியலின மக்களுக்கு 17 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு முன்பு 17 மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு அது 6, 5, 6 3 பிரிவாக உள்ஒதுக்கீடு வழங்கி இல்லாதவர்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறது கர்நாடக அரசு. இது மிக மிக சோசியல் ஜஸ்டிஸ்னா இதான் அடித்தளம். ஆனால் சமூக நீதி என்று பேசியே சமூக நீதியை குழி தோண்டி, அதாவது நான் 20 அடின்னு சொன்னேன், இப்போ 100 அடி ஆழம் குழி தோண்டி புதைத்த திமுகவை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அதிகாரம் இருந்து, ஆட்சி இருந்து, நிதி இருந்து, எல்லாமே இருந்தும், கையில் சட்டம் இருந்து, எல்லாம் இருந்தும் நான் பண்ண மாட்டேன்,
அப்படின்னு பிளேட்டண்டாக பொய்யை சொல்லி சட்டமன்றத்தில் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக மன்னிக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய மோசடி. அதே போன்ற இதில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் ஆகியும் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை இந்த சமுதாய மக்கள் உறுதியாக மன்னிக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை, சமுதாய பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதிக்கு துரோகம் செய்திருக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் முன்பு 4 ஆண்டு காலமாக நாங்கள் செய்கிறோம் நம்ப வச்சு மெதுவாக கழுத்தறுத்தாங்க திமுக. நம்பிக்கை துரோகம், கழுத்தறுத்து நம்பிக்கை துரோகம் செய்த திமுக ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் எதிரி. அது நிச்சயமாக மன்னிக்க மாட்டாங்க. அதே போன்ற யாதவர்கள், முத்திரையர்கள், விஸ்வகர்மா மக்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யப்படும். நாவிதர், வண்ணார், பருவதகுளம், ஒட்டர், வளையர், அம்பலக்காரர், குறும்பர், குயவர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர் ஆகிய 10 சமுதாயங்களையும் கொண்ட தனி இடஒதுக்கீடு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளில் உள்ள பிற சமூகங்களுக்கு கோரிக்கையின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு தொகுப்பு ஒதுக்கீடு வழங்கப்படும். தமிழகத்தில் பிற பகுதிகளில் வாழும் குறும்பர்கள், குறும்ப கவுண்டர்கள் ஆகிய சமூகங்களை பழங்குடியினர் வகுப்பில் சேர்க்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தப்படும். உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் பட்டியலின சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும். இது மிக மிக அவசியமானது. கர்நாடகாவில் அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பட்டியலின மக்கள் வாக்குகளும் வன்னியர் வாக்குகளும் பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக இந்த இரு சமூகங்களுக்கு எதுவுமே செய்யல. துரோகத்தை தவிர அவர் எதுவுமே செய்யல. கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஆந்திர மாநிலத்தை பின்பற்றி தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள சமூகங்களின் 30,000க்கு கூடுதலான மக்கள் தொகை கொண்ட அனைத்து சாதிகளுக்கும் தனித்தனியாக நல வாரியங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு பணியிடங்கள் தமிழக இளைஞர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவோம். இதைத்தான் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய்யை சொல்லி ஏமாற்றிய திமுக இந்த தேர்தல் அறிக்கை அதை பற்றி ஒரு மூச்சு கூட கிடையாது. அப்போ என்னதான் ஏமாத்துறீங்க? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க கடந்த தேர்தலில் திமுக, அதில் வெறும் 66 தான். இந்த தேர்தல் அறிக்கையில் அதில் ஒரு 300 தேர்தல் வாக்குறுதியில் இதுலேயும் கொண்டு வரல. இப்போ கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை கொண்டு வந்த 63 வாக்குறுதிகளை இதில் கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் திமுக. அதே போன்று லோக் ஆயுக்தா சட்டத்தை தீவிரப்படுத்தப்படும். ஏன்னா இவங்க அதை பற்றி எதுவுமே தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள குறித்து பரிந்துரைக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்படும். ஆண்டுக்கு 4 முறை சட்டப்பேரவை கூடுவதும் 100 நாட்கள் கூட்டத்தொடர் நடப்பது உறுதி செய்யப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு, அதுதான் இப்போ திமுக சொன்னாங்க. அதனால் நேரடி கிடையாது. அதில் அது இல்லாமல் சேவை உரிமை சட்டம் கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டில் முடக்கப்பட்டுள்ள லோக் ஆயுக்தா அமைப்பு வலிமையாக்கி மாற்றப்படும். அமைச்சர்களும் லோக் ஆயுக்தாவின் அதிகார வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள். அரசு நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம். அடுத்தது 6 லட்சம் கோடி ஊழல் செய்த திமுக மீது விசாரணை நடத்தப்படும். அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக 6 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் எல்லாமே ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து அத்துணை துறைகள், அதாவது
மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, பணியாளர் நியமன ஊழல், ஒப்பந்த ஊழல், பணியிட மாற்று ஊழல், மது வணிகத்தில் வரி ஏய்ப்பு என 6 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு சிறப்பு நீதிமன்றம், அதாவது இதில் மதுரை, கோவை, மதுரை, சென்னையில் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்து இந்த வழக்குகள் எடுக்கப்படும். 8 மாவட்டங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். இல்லாத மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள். அதே நேரத்தில் 1 சென்ட் நிலம் கூட விளைநிலங்களை சிப்காட்டுக்காகவோ தொழிற்பேட்டைக்காகவோ வேற எந்த திட்டத்துக்காகவோ விளைநிலங்கள் எடுக்கப்படாது. விவசாய நிலங்கள் விளைநிலங்களாகவே தான் இருக்கும். 1 சென்ட் நிலம் கூட எடுக்க மாட்டோம். தொழில் முதலீடு வெள்ளை அறிக்கை வழங்கப்படும். இப்போ திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணாங்க. கடந்த அவங்க அறிக்கையில் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று சொன்னாங்க. அதில் 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு. இப்போ திமுக என்ன அதில் சொல்கிறாங்க, கோல் போஸ்ட்டை மாற்றிட்டு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தனியார் துறையில், 18 லட்சம் கோடி முதலீடுன்னு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? வெறும் 90,000 கோடி தான் ஆக்சுவல் முதலீடு. 12,16,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான், கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது எவ்வளோ தெரியுமா? 1,66,000 கோடிக்கு தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருது. ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி 90,000 crores. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்தது 18 லட்சம் கோடிக்கு முதலீடு வரும். 1 லட்சம் கோடிக்கு நீ முதலீடு செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு. நீ 18 லட்சம் கோடிக்கு முதலீடு செய்ய போறிய அடுத்த 5 ஆண்டு காலத்தில். எவ்வளோ ஏமாற்றுது.